தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் குரோதி வருஷம் மார்கழி மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன் 11ஆம் அதிபதி இருக்கிறதுனால பேச்சில் இனிமை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் இருக்கும். ராசியிலேயே சூரியன் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோன்னா அந்த தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க, ஆசிரியர்கள், ஆசிரிய பணி செய்பவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆப் விற்கிறவங்க, அதை தவிர இது சாப்பாடு கேரியிங் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடலில் சற்று பின்னடைவு இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 15 தேதி வரலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேயே வரார். 12ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நிச்சயம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்யோன்யம் குறையாது. எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும், தொழிலில் பெரிய அபிவிருத்தியும், அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றமும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 2வது 15 நாள் மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சப்தமாதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வர்றதுனால ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமும், தொழிலில் அபிவிருத்தியும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு ஐயா சொன்னது போல் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய சம்பளத்தில் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய அந்த புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்றவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வேலையின் மூலியமாக வெளிநாட்டிற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக மாற்றம் வரும். பணவரவில் தடங்கள் இருக்காது. மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல பொன்னான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும்.